என் தங்கப்பிள்ளையே, சந்திர தரிசனத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி என்னை மதித்து என் வாக்கினை கேட்கின்ற என் பிள்ளைகளுக்கு இன்று நிச்சயமாக வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்றை நடத்தி காட்டியே தீரப்போகின்றேன். என் பிள்ளையே, இந்த அம்மா எந்நாளும் உன்னை தேடி வருகின்ற நேரம், அதிலும் வெற்றி விடியலில் உனக்கான வெற்றி செய்தியினை கொண்டு வருகின்ற நேரம், என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ கண்டு விடுவாய். சில நேரங்களில் சில குழப்பங்கள் அதை உனக்கு காண விடாமல் செய்தாலும், என் பிள்ளை, உனக்கான வெற்றியினை இந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றது. அதைத்தான் அம்மா எந்நாளும் விடியலில் உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன். இன்று 3ஆம் பிறை சந்திர தரிசனம். சந்திர பகவானை இன்று மனதார வழிபட்டு என் பிள்ளை அவரிடத்திலிருந்து நீ அன்பினை பெற்று கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சந்திர பகவானின் அருளோடு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துவிடும். எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை கண்டு நீ பயம் கொண்டாயோ, எந்த நேரத்தில் எல்லாம் என் பிள்ளை எனக்கு எதுவும் வேண்டாம் என்று நினைத்தாயோ, அந்த நேரத்தில் எல்லாம் தெய்வத்தின் அன்பு உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. ஏதாவது ஒரு வகையில் என் குழந்தை, நீ கஷ்டப்படும் பொழுதெல்லாம் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதனை மனதில் நினைவில் வைத்து கொண்டு ஒவ்வொரு விடியலையும் வெற்றி விடியலாக நீ தொடங்க வேண்டும். இன்று ஞாயிற்றுக்கிழமையானது. என் பிள்ளை, உன்னுடைய உடலுக்கு ஓய்வினை எதிர்பார்க்கின்ற நாள் அல்லவா? இத்தனை நாளும் உழைத்ததற்கு ஞாயிற்றுக்கிழமையில் உன்னுடைய உடலானது ஓய்வினை எதிர்பார்க்கின்றது. உடலுக்கு ஓய்வு கொடுக்கின்ற என் பிள்ளை, நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு ஓய்வினை கொடுத்து விடாதே. போட்டிகள் அதிகமாக நிறைந்திருக்கின்றது. அதனால் நீ உன்னுடைய லட்சியத்திற்கு ஓய்வு கொடுத்து விட்டாய் என்றால், உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னை அந்த லட்சியத்தை அடைய விடாமல் தடுத்து நிறுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். லட்சியம் இந்த வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு அதன் மீது நம்பிக்கை கொண்டு முன்னேறி செல்கின்றாயோ, எந்த அளவிற்கு சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை முறியடித்து நீ முன்னேறி செல்கின்றாயோ, அதன்படி உன் வாழ்க்கையில் அது உனக்கு கிடைத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எங்கே நிற்பாய், எங்கே கீழே விழுவாய், உன் மீதேறி முன்னேறி சென்று விடலாம் என்று கேட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எல்லா நேரத்திலும் நீ கவனமாக இருக்க வேண்டியது அவசியமல்லவா? யாருக்கும் பயந்து அல்லது யாரையும் பார்த்து நீ ஒதுங்கி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கான பாதையில் உனக்கான வெற்றியை நோக்கி நீ சரியாக பயணித்து கொண்டிருக்கும் பொழுது யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொண்டு எங்கும் நிற்காமல் முன்னேறி சென்று கொண்டே இரு என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளை, வருகின்ற விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றால் அதற்காக வருந்தாதே. நிச்சயமாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கான மன நிறைவை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நமக்கான நேரம் வரும்பொழுது நம் தாயானவள் நம் கைகளில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுப்பாள் என்று நீ நம்பினாலே போதும். நம்பிக்கை ஒன்று இந்த தாயானவளை எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இன்று இந்த வராகி உனக்கு சந்திர தரிசனத்தை காண்பித்திருக்கின்றேன். இந்த வராகி உன் வாழ்க்கையில் பல நல்ல அற்புதங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இல்லை என்று உன் வாய் சொன்னாலும் உன்னுடைய மனசாட்சி அதை மறுக்காது. ஏன் தெரியுமா? எத்தனையோ பிரச்சனைகள் உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த தாயானவள் தீர்த்து
பல தீய சக்திகள் உன்னை நெருங்க விடாமல் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலுக்கு நின்று உன்னை பல சூழ்நிலைகளிலிருந்து நான் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன். இல்லை என்றால் இந்த நிலை கூட இல்லாமல் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளிலேயே நீ மூங்கி கிடந்திருப்பாய். என் பிள்ளையை, இதனால் வரையிலும் நடந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை மட்டும் நினைவில் கொண்டு வருகின்ற நாளை எதிர்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்மால் முடிக்க முடியும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நமக்கு நம் தெய்வம் துணை இருப்பதை நினைவில் கொண்டு நாம் வெற்றியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதுமே. இந்த வராகி எப்பொழுதும் உன்னை விட்டு ஒரு அடி கூட நகர்ந்து செல்ல மாட்டேன். என் குழந்தை, சூழ்ச்சிகள், எதிரிகள், துரோகங்கள் இவையெல்லாம் கேட்டு கேட்டு உன் செவிகளுக்கு நல்ல செய்தி எதுவும் கிடைக்காதா என்பது போன்ற ஒரு எண்ணம் உருவாகி விட்டதல்லவா? என் பிள்ளையே, சில நல்ல உறவுகள் உன் வாழ்க்கையில் இருப்பதை அம்மா உனக்கு காண்பித்து கொடுக்கப் போகின்றேன். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்துமே அதை உன்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உனக்கென்று இருக்கின்றவர்கள் யார், உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் யார் என்று யாரையும் கண்டுபிடிக்க முடியாமல் என் பிள்ளை நீ தவித்து வருகின்றாய். இனிமேல் இந்த சோதனை காலங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நீங்கி உண்மையான உறவுகளை இந்த தாயானவள் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, எவ்வளவுதான் உண்மையான உறவாக இருந்தாலும் யாரிடத்திலும் ஒரு அளவுக்கு மேல் பழகிவிடக்கூடாது. ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் ஒருவரின் மீது உனக்கு அதிகமாக இருந்துவிட்டது என்றால் அவர்கள் ஒரு சிறு ஏமாற்றத்தை கொடுத்தால் கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அடுத்த அடி கூட நகர முடியாமல் என் பிள்ளை நீ நின்று விடுவாய். வாழ்க்கை இதை உனக்கு நடத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எப்பொழுதுமே போலியான உறவுகளை உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதுபோலத்தான் இனியும் நீ காணப்போகின்ற விஷயங்கள். இந்த வாழ்க்கையில் நீ யாரையெல்லாம் அடையாளம் காண்கின்றாயோ அவர்களை எல்லாம் எப்பொழுதுமே ஓரளவிற்கு மேல் நீ பழகிவிடாமல் எந்த இடத்தில் நிற்க வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நீ நிற்க வைக்க வேண்டும். எதற்காகவென்றால் பிறகு கஷ்டத்தை நீதான் அனுபவிப்பாய். அவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பார்கள். என் பிள்ளையே, இந்த நேரம், இந்த வராகி உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன் செயல்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி தருவாள். அதனால் நாம் எப்பொழுதுமே நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான். நமக்கானது என்றால் அது நம்மை வந்து நிச்சயமாக சேரும். நம்மை விட்டு சென்றதையெல்லாம் நாம் ஒரு நாளும் கணத்தில் எடுத்து கொள்ளக்கூடாது. அதையெல்லாம் கணக்கில் எடுத்து கொண்டிருப்போமானால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற மற்ற எந்த விஷயங்களும் நம் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த நேரமும் வாழ்க்கையை பற்றிய கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், நிச்சயமாக தெய்வத்தின் ஒத்துழைப்பு நமக்கு இருக்கின்றது என்று தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அதன் பிறகு அந்த வாழ்க்கையில் நல்ல பயணத்தை தொடங்கி விடுவார்கள். ஆனாலும் என் பிள்ளை, நீ மட்டும்தான் உனக்கு இந்த வராகியும் உன்னுடைய அத்தனை தெய்வங்களும் உறுதுணையாக இருக்கின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட இன்னமும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். புலப்பத்தை நிறுத்திவிட்டு வாழ்க்கையில் வரப்போகின்ற வெற்றியை எதிர்கொண்டு எப்பொழுதும் இந்த வராகியின் அன்போடு நாம் இருக்கின்றோம் என்பதனை உன் நினைவில் வைத்து கொண்டு வரப்போகின்ற கஷ்டங்களை எல்லாம் நம்மால் நிச்சயமாக தவிர்த்துவிட முடியும் என்பதனை நீ மனதிற்குள் எண்ணி கொண்டால் போதும். எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றி செய்தி உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதில் நீ எப்பொழுதும் தயாராக இரு. வருகின்ற வெற்றியினை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதும் நீ தெளிவாக இரு. வராகி தருவது பேரதிசயத்தினுடைய வெற்றியாக இருக்கும். பேரதிசயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று மறுத்துவிடக்கூடாது.
நல்ல நேரம் வந்து விட்டது. நிச்சயமான உனக்கான நல்லது நடந்தே தீரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.